everyone. Welcome back to the channel Unknown Physicist. So, இன்னைக்கு நம்ம Quantum 100 series ஓட 9th வீடியோல இருக்கும். So, last வீடியோல வந்து probability and most probable value பத்தி பார்த்தோம். Again, it's a very important concept. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா expectation value. So, இந்த expectation value in point of just and CSIR exam, it's very important. ஓகேங்களா? So, carefully listen பண்ணுங்க. And இந்த சேனலுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா in this channel I make videos on different concepts of physics. Right now ரெண்டு சீரிஸ் பண்றேன். ஒன்னு Quantum 100 which is completely in Tamil and the other is Mastering MMP which is in English. So அந்த வீடியோஸோட லிங்க்கும் நான் description boxல தரேன். அதையும் செக் பண்ணுங்க. Hope all the videos done by me will be helpful for your preparations. ஓகேங்களா? So let's get into the video. Okay. So நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா expectation values. Again நான் என்னோட first initially சில important integral ஷேர் பண்ணியிருந்தேன். அதை செக் பண்ணாதவங்க அந்த வீடியோ செக் பண்ணுங்க பிகாஸ் இட் இஸ் அ டைம் சேவிங் ட்ரிக்ஸ் அதுல இருக்கிறது எல்லாமே. ஓகேங்களா? எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ அப்படின்னா என்ன? ஸோ வி மைட் ஹேவ் ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா சம் எக்ஸ்பெக்டட் வேல்யூ இருக்கும் பாத்தீங்களா, ஒரு மெஷரபிள் பேராமீட்டர் இருக்கும், அதுதான் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூவை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் psi star a psi dx by integral psi star psi dx. ஓகேங்களா? ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ டிஃபைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ இன்னும் ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இட் கேன் பி செட் அஸ் ஆவரேஜ் வேல்யூ. ஓகேங்களா? ஆவரேஜ் வேல்யூ. சப்போஸ் இப்போ உங்க வேவ் ஃபங்க்ஷன் ஒரு நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷனா இருந்தது, இட் இஸ் அ நார்மலைஸ். ஸோ ஒரு வேவ் ஃபங்க்ஷன் எப்படி நார்மலைஸ் பண்ணுன்றதையும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா தென் திஸ் பார்ட் வில் பிகம் ஈக்குவல் டு 1 பிகாஸ் integral psi star psi, if it is a normalized wave அப்படின்னா psi star psi dx will be equal to 1. ஓகேங்களா? so this is all about expectation value. இந்த a என்ன? so அதை பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். so and then suppose இப்ப நம்மளுக்கு வந்து if this is equal to 1 அப்படின்னா what will be the expectation of a will be integral psi star a into psi dx ன்னு வரும். ஓகே, இது வந்து for a case of 1D. இதே 3 dimension இருந்தது அப்படின்னா expectation of a will be equal to integral psi star a psi into d tau வரும். again நான் d tau என்னன்னு சொல்லியிருக்கேன். d tau is equal to r square dr sin theta d theta into d phi. ஓகேங்களா? ஓகே, இந்த a என்ன? இதை பத்தி நம்ம இப்ப டீட்டெயிலா பார்ப்போம். இங்க வந்து இது ஏனா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஏ வந்து ஜென்ரலி இட் இஸ் அ குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர், ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். பட் ஸ்டில் குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ வி ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யுவர் பொசிஷன் ஆப்ரேட்டர். ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் பொசிஷன் ஆப்ரேட்டர் விச் இஸ் ரெப்ரசன்டட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேங்களா? சாரி, எக்ஸ் கேப் விச் இஸ் எக்ஸ். ஓகேங்களா? இதுதான் பொசிஷன் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் எழுதுகிறேன், இது வந்து பொசிஷன் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா px. pxனா என்ன? இட் இஸ் மொமெண்டம். ஸோ மொமெண்டம் ஆப்ரேட்டர் இஸ் given by மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் இன்டூ டோ பை டோ எக்ஸ். ஓகேங்களா? டோ எக்ஸ். ஸோ இது வந்து மொமெண்டம் ஆப்ரேட்டர். திஸ் இஸ் மொமெண்டம் ஆப்ரேட்டர். சம்டைம்ஸ் சில இடத்துல வந்து இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா px cap is equal to h cross by i ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? h cross by i டோ பை டோ எக்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது எனர்ஜி ஆஃப் அ ஃப்ரீ பார்ட்டிகல். ஸோ எனர்ஜி ஆப்ரேட்டர் which is given by i h cross டோ பை டோ டி. ஓகேங்களா? i h cross into டோ பை டோ டி. ஸோ இது அகைன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதோட இம்ப்ளிமெண்டேஷன்ல இப்போ கொஞ்ச நேரத்துல ப்ராப்ளம் சால்வ் பண்றப்போ பார்ப்போம். So we have three operators. One is position, momentum, and the last is energy operator. ஓகேங்களா? ஓகே, இதை பேஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹேவ் பொசிஷன் ஆப்ரேட்டர் இருக்கு அப்படின்னா ஸோ அது இன்டெக்ரல் எப்படி எழுதுவோம்னா இன்டெக்ரல் psi star x cap psi dx எழுதுவோம். ஓகேங்களா? இப்போ இதுல லிமிட்ஸ் என்ன எடுத்துக்கணும்? ஓகே, இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம்? இன்டெக்ரல் mod psi square x cap dx எழுதலாம். ஸோ இந்த லிமிட்ஸ் என்ன எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி யுவர் சிஸ்டம் லிமிட்ஸ். ஓகேங்களா? இட் ஷுட் பி யுவர் சிஸ்டம் லிமிட்ஸ்.
சப்போஸ் இதுவே வந்து x cap ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இன்டெக்ரல் psi star x cap ஸ்கொயர் சாரி x cap ஸ்கொயர் psi into dx. ஸோ இது எப்படி எழுதலாம்? இன்டெக்ரல் x ஸ்கொயர் mod psi ஸ்கொயர் into dx எழுதலாம். ஓகேங்களா? அடுத்தது for momentum which is px. px கேட்கலாம் அப்படின்னா இன்டெக்ரல் psi star px into psi dx தான். So which will be px cap என்ன? இப்பதான் நம்ம பார்த்தோம். px cap operator is given by minus I h cross dou by dou x ன்னு பார்த்தோம். So we have to put that value. அப்ப I h cross நான் வெளியே எழுதிடலாம். So minus I h cross integral psi star into dou psi by dou x into dx. ஓகேங்களா? dou psi by dou x into dx. ஓகேங்களா? so இது வந்து for a momentum operator. so again இப்போ momentum operatorல px square கேட்டாங்க அப்படின்னா so integral psi star px square psi dx. அப்ப என்ன ஆகும்? minus I h cross square minus I h cross square பண்ணோம் அப்படின்னா it will be minus h cross square. ஓகேங்களா? so minus h cross square integral psi star into dou square by dou x square into psi dx. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட கொஷின்ஸ்ல கேட்குறப்ப சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஒரு பேசிக் ஐடியா கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் பார்க்கலாம்னா விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் பாயிண்ட் ஆஃப் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகேங்களா? ஹைட்ரஜன் ஆட்டம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹைட்ரஜன் ஆட்டமோட வேவ் ஃபங்க்ஷன் is is given by 1 by under root pi a naught cube e raised to minus r by a naught. ஓகேங்களா? so first let us try to find r cap, அதாவது பொசிஷன் ஆபரேட்டர் கண்டுபிடிக்கலாம். so பொசிஷன் ஆபரேட்டர் வேணும் அப்படின்னா என்ன? integral psi star into r psi d tau dx வருமா? it should be d tau because 3 dimensional. so d tau நான் யூஸ் பண்றேன். அப்ப என்ன ஆகும்? it will be integral 0 system limits எடுத்துக்கணும் 0 to infinity wave function size star பண்ணோம் அப்படின்னா it will be 1 by pi a naught cube into e raised to minus 2r by a naught into r and then d tau expand பண்ணி எழுதணும் அப்படின்னா it will be r square dr sin theta d theta and d phi வரும். so this value is 4 pi சொல்லியிருக்கேன். so இப்போ நான் வந்து வெளியே எடுத்து எழுதுறேன். அப்போ 4 pi by pi a naught cube integral 0 to infinity r into r square பண்றப்ப it will be r cube e raised to minus 2r by a naught into dr. ஓகே, இப்போ இங்க பார்த்த உடனே உங்களுக்கு எந்த இன்டெகிரல் கிளிக் ஆகுது? ஸோ நான் இம்பார்ட்டன்ட் இன்டெகிரேஷன் ஃபார்முலா சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? அதுல என்ன சொல்லியிருப்பேன்? இன்டெகிரல், நான் ட்ரிக்கிங் எழுதுறேன், சாரி, integral 0 to infinity x power n e raised to minus ax into dx இருந்தது அப்படின்னா it is n factorial by a power n plus 1. so இங்க நம்மளோட n value என்ன? n it is 3. அதே மாதிரி a ஓட value it is 2 by a naught. a ஓட value 2 by a naught. ஓகேங்களா? so இதை substitute பண்ணோம் அப்படின்னா 4 pi by pi a naught cube into 3 factorial by 2 by a naught whole power 4 3 plus 1 வரும். ஓகேங்களா? so இப்போ இதுல வந்து pi cancel ஆயிரும். so what we will have is 4 into 3 factorial will be 6 divided by a naught cube and then 2 power 4 16 வரும். a naught power 4 மேல போயிரும். ஓகேங்களா? so again which will be equal to cancel பண்ணோம் அப்படின்னா this will be 24. so it will be 2 times இது 3 times. ஓகேங்களா? so 3 and then இதை cancel பண்ணோம் அப்படின்னா a naught cube cancel ஆயிரும். so finally நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 by 2 a naught. so expectation value of r is equal to 3 by 2 a naught. ஓகேங்களா? 3 by 2 a naught. ஓகே, நம்ம இன்னொன்று ட்ரை பண்ணலாம்.
ஸோ லாஸ்ட் இதுல வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஆர் வந்து 3/2 a நாட்னு கண்டுபிடிச்சோம். ஸோ அகைன் ஒரு டாஸ்க் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஆர் ஸ்கொயர் என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இப்போ நான் இங்க இன்னும் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 1/r ஓகேங்களா. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 1/r அப்ப என்ன பண்ணணும்? ஸோ இன்டெக்ரல் psi star 1/r psi into d tau ஓகேங்களா. ஸோ psi star பண்ணோம் அப்படின்னா it will be நான் வெளியே எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ 4pi/pi a0 cube integral 0 to infinity e raised to minus 2r by a0 into r square into 1/r dr இருக்கும். ஸோ இப்போ இதில் r இது கேன்சல் ஆயிரும். and then இங்க pi cancel ஆயிரும். so what we have is 4/a0 cube integral 0 to infinity e raised to minus 2r by a0 into r dr வரும். so again last problem நம்ம பார்த்தா அதே ட்ரிக் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். so அப்ப என்ன வரும்? 4/a0 cube into a0 square by 4 ன்னு வரும். so at last you will have expectation of 1/r is 1/a0 ஓகேங்களா. 1/a0. ஸோ இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்காக கண்டுபிடிக்கலாம். ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்கன்றது இப்போ நான் சொல்றேன். ஸோ மறக்காம எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஆர் ஸ்கொயர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஈஸி தான். ஜஸ்ட் நான் ஈஸியான இன்டெகிரேஷன் ஃபார்முலாஸும் உங்களுக்கு நான் கொடுத்தேன். ஜஸ்ட் நீங்க அதை சப்ஸ்டியூட் பண்ணி கரெக்டாக கேன்சல் பண்ணி ஆன்சர்ஸ் எழுதணும். அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா. ஓகே. இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் இன் பாயிண்ட் ஆஃப் எந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலனா சிஎஸ்ஐஆர் ஜஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபார் அ ஹைட்ரஜன் ஆட்டம் ரேஷியோ ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஆர் கேப் பை ஆர்டி ஓகேங்களா. ஸோ திஸ் வாஸ் எந்த இயர் எனக்கு தெரியல. இட் வாஸ் அ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேங்களா. திஸ் இஸ் அ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ரேஷியோ ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஆர் கேப் பை ஆர்டி. ஸோ ஆர் கேப் இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம். which was 3/2 a0. ஆர்பி என்ன? ஸோ என் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஆர்பி இஸ் நத்திங் பட் மோஸ்ட் ப்ராபபிள் வேல்யூ ஓகேங்களா. மோஸ்ட் ப்ராபபிள் வேல்யூ. ஸோ ஞாபகம் இருந்தா யுவர் ஆர்பி இஸ் ஈக்குவல் டு a0. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் ஆர் கேப் பை ஆர்பி வில் பி ஈக்குவல் டு 3/2 a0 டிவைடட் பை a0 வரும். ஸோ ரேஷியோ இஸ் நத்திங் பட் 3/2 ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பழகிட்டோம் அப்படின்னா யூ கேன் கெட் யுவர் ஆன்சர்ஸ் இன் 10 செகண்ட்ஸ்ல நம்ம ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பா கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா for a linear harmonic oscillator, again linear harmonic oscillatorக்கு wave function is given by alpha square by pi into whole power 1/4 e raised to minus half alpha square x square ஓகேங்களா. e raised to minus half alpha square x square. இதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி psi star psi பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? இட் வில் பிகம் ஆல்பா ஸ்கொயர் பை பை ஹோல் பவர் 1/2 into e raised to minus alpha square x square into x into dx ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம ஈக்குவேஷன். இங்க நீங்க கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா your limits are even but you have a odd function. limits even இருக்கு, odd function இருக்கு. then your expectation of x value will be 0. இன்னும் நான் கிளியரா சொல்றேன். சப்போஸ் உங்ககிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படி இருந்தது அப்படின்னா இஃப் யோர் லிமிட்ஸ் ஆர் ஈவன் அண்ட் தென் உங்க ஃபங்க்ஷனும் ஈவனா இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி ரிலேட் பண்ணி எழுதுவோம்? 2 into integral 0 to infinity f of x அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்ப என்கிட்ட மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டின்னு இருக்கு, f of x ஃபங்க்ஷன் இருக்கு ஓகேங்களா. இப்ப லிமிட்ஸ் ஆர் ஈவன் but your function odd இருந்தது அப்படின்னா then your integral will be 0 ஓகேங்களா. உங்க integral answer will be 0. again நீங்க இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா it will be 0 ஓகேங்களா. ஸோ அகைன் நம்ம
இது மாதிரி எழுதுறப்ப நம்ம செக் பண்ணுவோம். ஏதாவது ஈவன் லிமிட்ஸ் ஆர் ஆட் ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா யூ வில் கெட் ஆன்சர் 0. இதை சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ யூ கேன் ரைட் யுவர் ஆன்சர் as 0. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கேப் இஸ் 0. ஸோ இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் யுவர் லிமிட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஈவன் அப்படின்னா யூ கேன் ரீரைட் as 2 into integral 0 to infinity f of x நம்ம ரீரைட் பண்ணுவோம். அதே if you have a even limits and odd function அப்படின்னா then your answer integral answer will be 0. ஓகேவா? இப்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் 0 ஆயிடுச்சு. அப்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 0 ஆகும்னு கேட்டா நோ, இட் இஸ் நாட் 0. அது என்னன்றது இப்ப பார்க்கலாம். ஸோ நான் வேவ் ஃபங்க்ஷன் அகைன் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ psi will be equal to alpha square by pi the whole power 1 by 4 e raised to minus half alpha square x square. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன ஆகும்? இன்டெக்ரல் minus infinity to plus infinity alpha square பண்ணோம் அப்படின்னா it will be alpha square by pi whole power 1 by 2 into x square e raised to minus alpha square x square into dx வரும். so again alpha square by pi வெளியே எழுதிக்கலாம் நாம. அப்ப alpha square by pi the whole power 1 by 2 integral minus infinity to plus infinity x square e raised to minus alpha square x square dx இருக்கு. again இந்த integral பார்த்தோன்னே நம்மளோட integration formula ஞாபகம் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா integral minus infinity to plus infinity x power 2n into e raised to minus a x square dx is equal to root pi into 1 into 3 into till 2n minus 1 divided by 2 power n a power n minus 1. இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும்? ஸோ alpha square will be square root will be alpha by root pi into root pi. என்னோட வேல்யூ here it is 1. அப்போ into 1 divided by 2 power 1. a ஓட வேல்யூ it is alpha square. அப்போ alpha square whole power 1 second. ஃபார்முலால வந்து ஒரு ஸ்மால் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இட் இஸ் n plus 1 by 2. ஓகேங்களா? a power n plus 1 by 2 வரும். என்னோட வேல்யூ இங்க it is 1. அப்ப it will be alpha square whole power 3 by 2. ஸோ ஃபைனலாக என்ன ஆகும்? ரூட் பை கேன்சல் ஆயிடும். ஸோ ஆல்ஃபா பை 2 into இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். ஸோ ஃபைனலி யூ வில் ஹேவ் ஆல்ஃபா கியூப். ஓகேங்களா? ஸோ அகெயின் your expectation of x square will be equal to 1 by 2 alpha square. Expectation of x square will be equal to 1 by 2 alpha square. ஓகேங்களா? அகைன் இப்போ நான் இங்க ஒரு சின்ன ட்ரிக் ஷேர் பண்ண போறேன். என்னன்றதை பார்க்கலாம். இந்த ட்ரிக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா it is applicable for LHOக்கு மட்டும்தான். it is applicable for LH. ஓகேங்களா? ஸோ நான் ஜென்ரலாக என் வேவ் ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ சைட் கிரவுண்ட் ஸ்டேட் கிட் will be a into e raised to minus half alpha square x square. ஸோ இதில் நம்ம நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் a will be alpha square by pi the whole power pi whole power 1 by 4. இதுதான் நம்மளோட நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ எதுனா it is a Gaussian function, right? ஸோ இப்போ இந்த வேவ் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறேன் அப்படின்னா psi is equal to a into e raised to minus half alpha square into x minus 0 the whole square எழுதுறேன். ஓகேங்களா? x minus 0 the whole square எழுதுறேன். இப்போ இந்த 0 எதை ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா it represents your center. ஸோ அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு யுவர் சென்டர் வேல்யூ. உங்கள் சென்டர் வேல்யூ என்னவா இருக்கோ அதுதான் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ. சம்டைம்ஸ் கொஷின்ஸ்ல எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா தென் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் ரைட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நம்ம டேரக்டாக எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ அகேன் நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்கு சப்போஸ் psi இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ இ ரைஸ் டு minus sigma square by 2 into x minus x naught the whole square இருக்கு. இங்க expectation of x என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா you can just write x naught. center value என்னவோ அதை நீங்க டைரக்டா எடுத்து எழுதிடலாம். ஓகேங்களா? so this is one trick. அடுத்தது இங்க எழுதுறேன். அடுத்தது
expectation of x square கேக்குறாங்க அப்படின்னா again I have a trick for this. x square கேக்குறாங்க அப்படின்னா denominator by 4 dr என்றது denominator divided by 4 plus center square ஓகேங்களா plus center square. ஓகே இது again ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். நான் லாஸ்டா சொன்ன ட்ரிக் again நீங்க ரிப்பீட் பண்றேன். ஸோ என்ன சொன்னா அப்படின்னா suppose for example if you have a wave function psi is equal to a into e raised to minus half alpha square x square இருக்கு அப்படின்னா if they are asking expectation of x square அப்படின்னு கேட்டாங்கன்னா you can write dr by 4 plus center square dr by 4 plus center square. ஸோ இப்போ இந்த dr என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா இந்த வேவ் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறேன் அப்படின்னா a e raised to minus x square divided by 2 by alpha square எழுதலாம்ல. So denominator என்றது x square divided by the rest of the terms. அப்ப இது 2 by alpha square எழுதலாம்ல. So இதுதான் என்னோட denominator ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லுவேன். ஓகே இப்போ இந்த இதுக்கு நான் என்னோட வேவ் ஃபங்க்ஷன் சாரி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ வாட் இஸ் யுவர் டினாமினேட்டர் இட் இஸ் 2 by alpha square divided by 4 plus center square. ஸோ இந்த இதில் சென்டர் என்ன இட் வில் பி எக்ஸ் மைனஸ் 0 the whole square. அப்போ என்ன ஆகும் சென்டர் வில் பி 0. ஸோ 2 by 4 alpha square which will be 1 by 2 alpha square. ஓகேங்களா ஸோ இன்னும் கிளியராக புரியணும்னா இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். So psi is equal to a e raised to minus 2 by sigma square into x minus x naught the whole square இருக்கு. So இப்போ expectation of x square வேணும் அப்படின்னா it is denominator by 4 plus center square. ஓகேங்களா denominator by 4 plus center square. இப்போ இது denominator இந்த ஈக்குவேஷனுக்கு வேணும் இந்த இதுக்கு நம்மளுக்கு denominator வேணும் அப்படின்னா என்ன it can be written as a e raised to minus x minus x naught the whole square divided by sigma square by 2. அப்ப என்ன ஆகும் here your denominator is sigma square by 2. அப்ப sigma square by 2 divided by 4 plus center square என்ன it is x naught. அப்ப x naught square. So which will be equal to sigma square by 8 plus x naught square. ஓகேங்களா so finally your expectation x square will be equal to sigma square by 8 plus x naught square. ஓகேங்களா so just நான் இங்க வந்து LHOக்கு ஒரு ஈஸியான ட்ரிக் ஷேர் பண்ணிருக்கேன். and this concept expectation is very very important in view of CSIR and just exam point of view ரொம்ப important like paper செட்டுக்கு ஒரு ஃபேவரட் கொஸ்டினே சொல்லலாம் இது. ஓகேங்களா so hope இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். if you have any doubts don't forget to mention in comment section. அதே மாதிரி உங்க ப்ரிப்பரேஷனுக்கு அந்த வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அதையும் சொல்லுங்க. So still then everyone keep practicing. Don't forget to revise all the formulas daily. So still then bye bye everyone. Have a nice day.